288 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி நிலவரம், தேர்தல் வியூகம், கள நிலவரம் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் அப்துல் தஸ்னிம். 288 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுடைய பதவிக்காலம் நவம்பர் 26ஆம் தேதியோடு முடிவடைது. இதையடுத்து ஒரே கட்டமா இன்னைக்கு இந்த 288 தொகுதிகளுக்கும் சட்டப்பேரவை தேர்தலானது தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. ஒட்டுமொத்தமா 288 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதுல பொது தொகுதிகள் 234 தொகுதிகளா இருக்குது. 29 தொகுதிகள் பட்டியல் பிரிவிலையும் 25 தொகுதிகள் பழங்குடியினர் பிரிவிலையும் வரக்கூடியதை பார்க்க முடியுது. அதே போல மகாராஷ்டிராவை பொறுத்தளவுல ஒட்டுமொத்தமா 9,63,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் மட்டும் 4,97,00,000, பெண் வாக்காளர்கள் 4,66,00,000 பேர் இருக்காங்க. இதுல இளம் வாக்காளர்கள் எத்தனை பேர்னு பார்க்கும்போது 1,85,00,000 இளம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது 18 வயது முதல் 29 வயதுக்கு உட்பட்டவர்கள். இதுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் 20,93,000 பேர் இருக்காங்க. இது 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள். இவர்கள் எல்லாருமே வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறாங்க. இதையொட்டி தற்போது இன்னைக்கு தேர்தல் காலையில 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு வருது. கிட்டத்தட்ட 52,789 இடங்கள்ல 1,186 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு பகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்புகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா நகர்ப்புறத்துல 42,604 வாக்குச்சாவடிகளும், கிராமப்புறத்துல 57,582 வாக்குச்சாவடிகளும் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இதுல 299 வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளால நிர்வகிக்கப்படுது. அதே போல பிங்க் வாக்குச்சாவடிகள்னு ஒரு சில வாக்குச்சாவடிகளை குறிப்பிடுறாங்க. 388 பிங்க் வாக்குச்சாவடிகள் பெண்களால நிர்வகிக்கப்படுது. ஒட்டுமொத்தமா வாக்காளர்கள் வேட்பாளர்கள் களத்துல 4,100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ மாநிலத்துல கூட்டணி நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது. 2 கூட்டணி இருக்குது மாநிலத்துல. ஒண்ணு மகா யுதி கூட்டணி, இன்னொன்னு மகா விகாஸ் அகாடி கூட்டணி. மகா யுதி கூட்டணியில பாஜக சிவசேனாவில் இருந்து பிரிஞ்ச ஏக்நாத் ஷிண்டே உடைய தலைமையிலான சிவசேனா, இன்னொன்னு தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்ச அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில இருக்காங்க. அவங்க தான் மகா யுதி கூட்டணி. இன்னொன்னு மகா விகாஸ் அகாடி கூட்டணி. இதுல காங்கிரஸ் இருக்கிறாங்க. அதே போல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், இவங்க இருவரும் கூட்டணிகளாக இருக்காங்க. தொகுதி பங்கீடு நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது 149 தொகுதிகள்ல பாஜக நிக்கிறாங்க. 81 தொகுதிகள்ல ஷிண்டே சிவசேனாவும், 56 தொகுதிகள்ல அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரசும் களத்தில் இருக்காங்க. பிற கட்சிகள் 2 இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. இதே போல மகா விகாஸ் அகாடி கூட்டணியில காங்கிரஸ் 101 தொகுதிகளையும், உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா 94 தொகுதிகளையும், சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் 85 தொகுதிகளிலும் இருக்கிறாங்க. பிற கட்சிகள் 8 இடத்துல களம் காண்பதை பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிவசேனா 2 கட்சிகளா பிளவுபட்டிருக்குது. அதே போல தேசியவாத காங்கிரசும் பிளவுபட்டு இருக்குது. அப்ப எந்தெந்த பகுதிகளில் இவர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்றாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்குது. பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் 75 தொகுதிகளில் பாஜகவும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே போல ஷிண்டே சிவசேனா மற்றும் சரத்பவார் சிவசேனா, அவங்க 2 பேரும் 53 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். அதே போல அஜித் பவார் மற்றும் சரத் பவார் இவங்க 41 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதனால ஓட்டு பிரியறதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் தரப்புல சொல்லப்படுது. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் களத்தை பொறுத்த மட்டும் 2019 தேர்தல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. 2019 தேர்தலை பொறுத்தளவுல தேர்தலில் பிளவுபடாத சிவசேனா இருந்தாங்க, பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சியில் இருந்தாங்க. உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா இருந்தாரு. அதற்கப்புறம் சிவசேனா கட்சியில பிளவு ஏற்படுது. கட்சியில இருந்து ஷிண்டே வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்தவுடனே பாஜகவோட கூட்டணி அமைச்சு முதலமைச்சரா தற்போது வரை ஆட்சியில இருந்துட்டு வராரு. அடுத்ததா 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் இடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியில ஒரு மோதல் ஏற்படுது. அதன் பிறகு அஜித் பவார் அவருடைய ஆதரவாளர்களோட கட்சியிலிருந்து வெளியில வராரு. பாஜகவோட கூட்டணி அமைச்சு துணை முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. இதுதான் கடந்த கால தேர்தல் வரலாறா இருக்குது. ஒட்டுமொத்தமா கூட்டணி அமைச்சதுக்கான இப்போ தற்போது அமைந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டணியுடைய வியூகம் என்ன அப்படின்னு நம்ம உற்று நோக்கும் போது,
மகா விகாஸ் அகாடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிவசேனா வந்து இந்துத்துவா சித்தாந்தத்தை முன் வச்சு நகரக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. ஆனா பாஜக வந்து ஓரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு இந்த முறை களம் காண்கிறாங்க. பாஜகவை ஓரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வியூகம் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா தரப்புல முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு வியூகமா பார்க்கப்படுது. அடுத்தது வந்து மகாயுதி கூட்டணி. மகாயுதி கூட்டணியில வந்து பாஜக அதிக தொகுதியில களம் கண்டிருந்தாலுமே கூட ஷிண்டேவுக்கு முதலமைச்சர் வேட்பாளரை வந்து விட்டு கொடுத்திருக்காங்க. காரணம் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூகம். அடுத்ததா வந்து இந்துத்துவா சித்தாந்தத்துக்கு முற்றிலும் எதிர்மாறா இருக்கக்கூடிய அஜித் பவார் வந்து நம்ம ஷிண்டே மற்றும் பாஜகவோட கூட்டணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான கள நிலவரங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமா மகாராஷ்டிரா வந்து 288 தொகுதிகள் இருக்கு. இந்த 288 தொகுதிகளை மகாராஷ்டிரால ஒட்டுமொத்தமா 6 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. கொங்கன் மண்டலத்துல வந்து 75 தொகுதிகள் இருக்கு. விதர்பா மண்டலத்துல 62 தொகுதிகள் இருக்கு. மராத்வாடால வந்து 46 தொகுதிகள் இருக்கு. மும்பைல 36 தொகுதிகளும், கந்தேஷ் அதாவது வடக்கு மகாராஷ்டிராவில் 35 தொகுதிகளும், தேஷ் அதாவது மேற்கு மகாராஷ்டிராவில் வந்து 34 தொகுதிகளும் இடம்பெற்றிருக்குது. இதுல என்ன கள நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த விதர்பா, மராத்வாடா, வடக்கு மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள் மண்டலங்களா வந்து பார்க்கப்படுது. அதே போல வந்து மும்பை, தானே, கொங்கன், மேற்கு மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துல வளம் நிறைந்த ஒரு தொகுதிகளா மண்டலங்களா வந்து பார்க்கப்படுது. இந்த தொகுதிகளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மும்பை மற்றும் தானே, கொங்கன் இந்த பகுதிகள் எல்லாம் சிவசேனா கட்சி வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதே போல விதர்பாவில் காங்கிரஸ், பாஜகவுடைய ஆதிக்கமும் இருக்குது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரு அணிகளும் மகாராஷ்டிராவுடைய மேற்கு மண்டலத்துல ஆதிக்கம் அதிகமா செலுத்துறாங்க. இப்போ இங்க நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஏற்கனவே சிவசேனா அணியும் சரி அந்த தேசியவாத காங்கிரஸ் அணியும் சரி இரண்டா பிரிஞ்சு பிளவுபட்டு 2 கூட்டணியிலுமே இடம் பெற்றிருக்கிறாங்க. இதனால ஓட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தரப்புல சொல்லப்படுது. ஓட்டு பிரிவதற்கான அந்த கணிப்பு வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா சிவசேனா, என்சிபி அணிகள் மகா விகாஸ் அகாடி மற்றும் மகாயுதி என 2 கட்சி இந்த கூட்டணி கட்சிகளையும் இடம்பெற்றிருப்பதனால இந்த ஓட்டு நிறைய பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் யாரு ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிலவுகிறது. ஒரு பக்கம் சித்தாந்த யுக்திகள், மறுபக்கம் பாஜகவுடைய அந்த சூழ்ச்சியினால பிளவுபட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் யாரு ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.